கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சேரர்கள் வரிசையாக சுமேரியர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், அரேபியர்கள் ஆகியோர்களுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தனர். சேரர்களின் வர்த்தக துறைமுகமான குளச்சைக்கு எகிப்திய, கிரேக்க, ரோம மற்றும் அரேபிய கலங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தன. அக்கலங்களில் வரும் யவன வர்த்தகர்கள், மாலுமிகள், பிரபுக்கள் மற்றும் அரச குடும்பத்தினரை தங்க வைப்பதற்காக சேரர்களின் கோநகர் வஞ்சியின் துறைமுக பட்டணமான குளச்சைக்கு அருகில் ஒரு இடம் தேவைப்பட்டது. அதற்காக வணிக சாத்தன்களுக்கான ஊராகிய சாத்தன் கரைக்கு அருகில் மேற்காக இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகிய இடத்தை தேர்வு செய்தார்கள் சேரர்கள். அங்கு ஒரு ஊரை உருவாக்கி அயல் நாட்டினர் தங்குவதற்கான அறைகள் கொண்டு அந்த ஊரை பத்தரை என்று அழைத்தார்கள் சேரர்கள். காலங்கள் பல கடந்து அந்த ஊர் அழிந்து போயிருந்தாலும் அந்த ஊரின் பெயர் இன்றும் நிலைத்திருக்கிறது. மாட மாளிகைகளுடன் திகழ்ந்து செழிப்புடன் இருந்த அந்த ஊர் இருந்த இடம் தற்போதும் பத்தரை என்றே அழைக்கப்படுகிறது. இங்கு ஒக்கூர் மாசாத்தனாரும் அவர் மனைவி மாசாத்தியாரும் கட்டிய சிவன் கோவில் ஒன்று உள்ளது. ஒக்கூர் மாசாத்தனார் சேர அரச குடும்பத்தை சார்ந்தவர். இவர் கள்ளியங்காட்டு போரில் உயிர் துறந்த பாண்டிய பேரரசன் ஒல்லையூர் தந்த போத பாண்டியனால் பாடப்பட்ட நண்பின் கேளிர் என்ற புறநானூற்று 71 பாடலில் பாடப்பட்ட அந்துவன் சாத்தன் ஆவார். இவர் மனைவி ஒக்கூர் மாசாத்தியார் சேரன் செங்குட்டுவனின் இரத்த உறவினர். சேரரச குடும்பத்தில் வெள்ளி மாடத்தை சார்ந்த அரசருடைய இரத்த உறவு பெண்களை வெள்ளியா என்று அழைத்தார்கள். ஒக்கூர் மாசாத்தியாருக்கு திருமண உரிமையாக அளிக்கப்பட்ட ஊர் வெள்ளியாகுளம் என்று இன்றும் இருக்கிறது. ஒக்கூர் மாசாத்தனாரும் மாசாத்தியாரும் அரசகுல வணிக சாத்தன்கள் மட்டுமல்லாமல் சங்ககால புலவர்களுமாகவும் இருந்தார்கள் என்பதே சிறப்பு. இந்த பகுதியில் காப்பியாறு எனப்பட்ட பாம்போரி வாய்க்காலும் நெய்யூர் வாய்க்காலும் ஒன்றாக இணைகின்றன. இதனை ஈர்மணர் காட்டாறு வருவோம் என்ற ஒக்கூர் மாசாத்தனாரின் குறுந்தொகை 275வது பாடல் வரிகளால் அறியலாம்.